சாமியை பற்றி உனக்கு என்ன தெரியும், எதுக்கு இப்படி வீடியோ போடுறா, இது தப்பு அது தப்புன்னு ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. நிறைய ரிப்போர்ட்லாம் கூட அடிச்சு விடுறானுங்க. அதில் இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் சொல்கிறான், சுய விளம்பரத்துக்காக நீ எதையாவது போட்டுக்கிட்டு இருக்காத, நீ ட்ரெண்டிங் ஆகணுங்கிறதுக்காக எதையாவது சொல்லாத அப்படிலாம் சொல்கிறான். நான் ஒன்று கேட்குறேன், உனக்கு தான் எல்லாமே தெரியுமே, உங்களுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சதுன்னா நீங்கள் சாமியை பற்றி சொல்லலாம்ல, நீங்கள் 4 வீடியோ போடலாம்ல, ஏன் போட மாட்டேங்கிறீங்க, போடுறவனை ஏன் தடுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். எத்தனையோ கால் வருது, எத்தனையோ பேர் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து இல்லாமல் கேட்காங்க, இந்த கோவில் எங்கே இருக்குது, எப்படி கும்பிடணும் அப்படின்ட்டு. நான் ஒருத்தரையும் பெருமையாக சொல்லிட்டு இருக்கேன், எங்கள் கோவில் எங்கே இருக்குது, திருச்செந்தூர் பக்கத்தில் வாங்க, பிரம்மாண்டமாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், சாமியோட அதிசயத்தில் இது நடந்தது அது நடந்து நான் ஒவ்வொருத்தரையாக பெருமையாக எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நீ கேவலமாக என்னைய வந்துட்டு நான் ப்ரொமோஷனுக்காக பண்ணுறேன், நான் ரிப்போர்ட் அடிக்கிறது, காப்பி ரைட்டு போடுறது, தேவையில்லாத வேலையெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கானுங்க ரீசெண்ட் டைமில். இதெல்லாம் எனக்கு புண்ணியமாக, எனக்கு ஒரு பெருமையாக தெரியுது. சாமியை பற்றி நம்ம எடுத்து சொல்கிறோம், பிரம்மாண்டமாக சொல்கிறோம், இதில் எனக்கு எதுவும் தப்பாகவே படலையே, எங்கள் சாமி எப்படி இருக்குது பாருங்கள், நான் 4 பேர்கிட்ட பெருமையாக சொல்கிறதுல எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்துலாம் வர்றாங்க. இன்னைக்கு கூட நாமக்கல்லேருந்து 17 வருஷமாக குழந்தை இல்லைன்னு ஒரு அக்கா பேசுனாங்க, இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்குலாம் நான் பெருமையாக சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு அதிசயத்தில் இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்குதுன்ட்டு. நீங்களும் பண்ணுறது கிடையாது, அடுத்தவனையும் பண்ண விடுறது கிடையாது. ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து அப்படி பெருசாக அவங்க நேமை வந்து அது மேலே போட்டு வீடியோ அப்லோட் பண்ணி விட்டுறது. இது வந்து ஒரு பெரிய சேனல் வச்சுருக்கிறவங்க தான் இன்றைக்கி என்கிட்ட பேசுனது. அவன் பெரிய சேனல் வச்சுருக்கான், அவன் பெருசாக போட்டிருக்கான் அவன் வீடியோ ஃபுல்லாக. அவன் ஒரு வார்த்தை கூட அந்த சாமியோ நடக்கிறதையோ வீடியோவில் நடக்கிறதையோ வந்து அதில் சொல்லவே இல்லை. யாருக்குமே தெரியாது, அவனை தவிர அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு வந்து நம்ம வெளியே சொல்லணும், சொன்னால் தான் மற்ற எல்லாருக்குமே தெரியும். அதை சொல்கிறவனை வந்து ஒரு குறை சொல்கிறது, தானும் பண்ணுறது கிடையாது, அடுத்தவனையும் பண்ண விடுறது கிடையாது.